ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 17வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வேஷாவ் கிட்ட ஷீச்சி பக்கத்துல போய் உட்காந்துட்டு எவ்வளவோ கடலை போடுறதுக்கு ட்ரை பண்ணா, ஆனா வேஷாவோட மரமடைக்கு எதுவுமே ஏறல. அத்தோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல பப்ளி கிட்ட தளபதி சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் சொல்ற இந்த ரூட் படி அவர் கேட்டார்னா நம்ம ஜாலியான ஃபன்னான இடம்லாம் நிறைய பார்க்கலாம். கேக்குறாரா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்படியா ஆமா இவங்க ரெண்டு பேரும் வேற கொஞ்சம் ஆக்வர்டாவே உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் 4 இடத்துக்கு போனா நல்லா பேசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாவம் ஷீச்சி தெரியாதனமா அதை பார்த்து மேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்க வேஷாவ் இன்னும் விட மாட்டேங்கிறான். அந்த மேப்பை பத்தி சொல்லி சாவடிச்சிட்டு இருக்கான். ஆனா தளபதி ஒரு வழியா ஃபோர்ஸ் பண்ணி வேஷாவை ஷீச்சியை கூப்பிட்டு வச்சுட்டு இவன் சொல்ற மேப்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போக சொல்லிடுறான். இது ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் ஒயின்லாம் விக்கிற இடம் அப்படின்னு போட்டிருக்கு. பார்த்தா அங்க ஒரு ஓலை குடிசை மட்டும் தான் இருக்கு, அதுவும் மூடி கிடக்கு. இதுவா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. உன் பேச்ச போய் கேட்டேன் பாரு அப்படின்னு வேஷாவ் கொந்தளிக்க, அடுத்து பக்கத்திலே ஒரு ஊத்து இருக்கு, நீராவி ஊத்து, அங்க போலாம் வாங்க அப்படின்னு தளபதி கூட்டு போறான். பார்த்தா ஒரு குட்டி குட்டை தான் இருக்கு. இதை சுத்தி 4 பேர் உட்காந்துட்டு இதை நம்பி வந்தோம் பாரு அப்படின்னு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. பக்கத்துல ஒரு பர்பிள் பீச் இருக்கான், அங்கேயாவது போலாம் வாங்கன்னு தளபதி அடுத்து அந்த வழியா கூட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா அங்க ஒரு பீச் இருக்கு. தளபதி தைய தக்கான்னு குதிக்கிறான், பாத்தீங்கல்ல பீச் இருக்கு அப்படின்னு. ஆனா வேஷாவ் ஏடா எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி பீச் தானே இருக்கு, பர்பிள் பீச் எங்கடா இருக்கு, உன்னை நம்பி வந்ததுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து மத்த 3 பேரும் நீ இங்கே கடந்து சொல்லி பொறுக்கி சாவு அப்படின்னு விட்டு போயிடுறாங்க. எல்லாரும் கொஞ்சம் டல் ஆயிடுறாங்க. அடுத்து போயிட்டே இருக்கும் போது இப்போ இவங்க எல்லாம் ஒரு ஊருக்கு வந்துட்டு இருக்காங்கல்ல, ரொங்ஜூன் அப்படின்னு. இந்த ஊர்ல தான் நம்ம வேஷாவோட அந்த பெரிய மாமா ஒருத்தர் இருப்பானே அவன் இருந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஜிஸ்ட்ரேட் ஒருத்தர் இருக்காரு. அந்த மஜிஸ்ட்ரேட்டை பாக்குறதுக்கு அந்த பெரிய மாமா வரான். வந்துட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வேஷா ஒரு படையோட வந்துகிட்டு இருக்கான். நிறைய அரிசி மூட்டை தான் இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த அரிசி மூட்டையை கொண்டு வந்து இங்க விதைச்சிட்டாங்கன்னா அத்தோட மட்டும் முடிய போறது இல்ல. ஏன்னா முடிஞ்சிருந்ததுன்னா விதைய யார்கிட்டயாவது கொடுத்து விட்டுருக்கலாம். வேஷாவே இங்க வரான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு பெரிய அணை கட்ட போறாங்க. அணையை இங்க கட்டிட்டான் வேஷாவ் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த இடமே அவனோட கண்ட்ரோல்குள்ள போயிரும். பவர்ஃபுல்லா அவனுக்கு வந்துரும். நம்மள மாதிரி இங்க லோக்கல்ல பவர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆயிருவாங்க, புரியுதா அப்படின்னு வேஷாவோட மாமா சொல்ல, ஐயோ இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு இந்த மஜிஸ்ட்ரேட் கேட்க ஆரம்பிக்கிறான். இவனோட பேரு யுவான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கூட இடமே கொடுக்க கூடாது, வரவங்கள அப்படியே ஓட விட்டுறணும். அது மட்டும் இல்லாம வரவங்க முழுசாவா வரணும், நடுவுல ஆக்சிடென்ட் எதுவும் ஆகாதா என்ன அப்படின்னு இந்த பெரிய மாமா கேட்க உடனே இந்த யுவான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஷீச்சி வேஷாவ் 2 பேரும் நைட்டு ஒன்னா ரூம்ல படிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வேஷாவுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு தலையை புடிச்சிட்டு இருக்க, தலை வலிக்குதா நான் லேசா மசாஜ் பண்ணி விடவா அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. வேஷா கொஞ்சமா தயங்கிக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஷீச்சி பின்னாடி போய் உட்காந்து ஷோல்டர்ல மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. வேஷாவுக்கு உண்மையாவே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படியே தலைக்கிட்ட கையை கொண்டு போக வேஷா வழக்கம் போல இருக்கிற பயத்துல அங்கிருந்து போயிடுறான். ஷீச்சி உடனே கை ரொம்ப சில்லுன்னு இருக்கா. இந்த இடத்துல தலையில எனக்கு நரம்ப மசாஜ் பண்ணாதான் தலைவலி ஈஸியா சரியாகும் அதான் அப்படின்னு சொல்ல, இருக்கிற பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு சரி சரி பரவாயில்ல நீ பண்ணு அப்படின்னு வேஷாவும் ஒத்துக்கிறான். ஷீச்சி தலையில மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா வேஷாவுக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பெரிய ஒரு வீக்கான பாயிண்ட் இல்ல கழுத்துக்கிட்ட ஒருத்தங்களை விடுறது அப்படிங்கிறது. அதனால கொஞ்சமா அப்புறமா நம்பிக்கை வந்து நம்ம ஷீச்சிக்கு கம்ப்ளீட்டா பொறுப்பை கொடுத்துட்டு வேஷாவ் லேசா கண்ணு மூட நல்ல வேஷாவ் அந்த மசாஜோட சுகத்துல தூங்கியே போயிடுறான். டக்குன்னு எந்திரிச்சிட்டு நல்ல வேலை தூங்கிட்டோமா அப்படின்னு பாக்க ஷீச்சி பாக்குறா. ஏன் மசாஜுக்கு கொஞ்சமும் கண் அசராதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. வேஷாவ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்களேன், இந்த இடத்துல நான் இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு தோணுதுன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க தான் பாத்துக்கிறது இருக்கீங்கல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க போன்னு சொன்னா நான் போயிட்டு போறேன். நான் எங்க இருக்கேன்னு கண்ட்ரோல் பண்றது உங்க கையில தானே இருக்கு. அதனால என்ன இப்போதைக்கு போன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க வேஷாவ் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அப்படியே தூங்கி போயிடுறான். ஷீச்சி மேல தூங்கி விழுந்துடுறான். ஷீச்சி பாத்துட்டு இருக்கா, தூங்கிட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம உங்க கூட நான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா நீங்க எப்படி என் மனசுல நிறைய பெரிய இடத்த பிடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி நானும் இடத்த பிடிப்பேன்ல, அதுக்குதான் உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கேன், என்ன துரத்தாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வேஷாவுக்கு தலையை அப்படியே தட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே 2 பேரும் தூங்கி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலை ஆகுது. வேஷாவ் நல்ல ஷீச்சியோட மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஷீச்சி தூக்கத்துல தெரியாம அவன் முகத்து மேலேயே கைய போட வேஷாவ் ஏஞ்சு பாக்குறான். எப்பவுமே கையில வால் இல்லாம தூங்க மாட்டான், அதுவும் யார் கூடயும் எப்பவுமே தூங்க மாட்டான்ல. இவ கூட எப்படி தூங்கணும், மசாஜ் பண்ணிட்டே இருந்தா அப்படியே தூங்கிட்டோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அவனோட கோட்டை கழட்டி ஷீச்சிக்கு போத்தி விட்டுட்டு அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுறான். மறுபடியும் டிராவல் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எங்க போலாம் அப்படின்னு தளபதி அந்த மேப்பை பார்த்து யோசிக்க, உனக்கு கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு அங்கிருந்து வேஷாவ் திட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா வேஷாவ் மறுபடியும் ஷீச்சியை பார்க்க ஷீச்சி வச்ச கண்ணு வாங்காம வேஷா
வைஷாவையே பாத்துட்டு இருக்கா. வைஷா வேகமா திரும்பிட்டு தளபதியை பார்த்து இன்னும் அவ என்ன பாக்குறாளா அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படின்னு தளபதி சொல்றாரு. வேகமா நம்ம வைஷா திரும்பி பார்த்தா ஷீச்சி பல்ல கடிரி இன்னும் பாத்துட்டு இருக்கா. அறிவில்ல அப்படின்னு தளபதியை திட்டுறதுக்கு நம்ம வைஷா திரும்ப ஆரம்பிக்க ஏதோ ஒண்ணு தோணுது. பார்த்தா டக்குன்னு தளபதியை கூட்டி கீழே குனிஞ்சதுமே ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல இருந்து நிறைய பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்றாங்க அப்படின்னு எல்லாரும் சுதாரிச்சு வைஷா சண்டைக்கு கிளம்பி இவங்க வீரர்கள்லாம் சண்டை போடுறதுக்குள்ள அப்பன்னு பார்த்து ஒரு அம்பு பட்டு நேரா நம்ம ஷீச்சி இருக்கிற அந்த வண்டி இருக்குல்ல அந்த குதிரை தறி கெட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்குது. வைஷாவ் அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே நேரா அவனோட குதிரையை எடுத்துட்டு கிளம்பிடுறான் ஷீச்சியை காப்பாத்துறதுக்காக. வைஷாவ் அவளுக்கு நேரா போய் நின்னுட்டு குதி நான் உன்னை புடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல குதிரை ரொம்ப வேகமா ஓடுதுங்கிறதால ஷீச்சிக்கு பயமா இருக்கு. ஆனா மலையோட உச்சிக்கு வந்துடுறாங்க. இன்னும் குதிக்கல அப்படின்னா ஆபத்தாயிடும் அப்படின்னு குதிரையை மட்டும் தனியா கழட்டி விட்டுட்டு நம்ம வைஷா வேகமா குதிரையோட வண்டியை திருப்பி விட்டுட்டு இருக்கான். அப்பயும் வண்டி ஸ்லோ மோஷன்ல பின்னாடி போயிட்டு இருக்கு. ஷீச்சி இப்ப குதிச்சிரு அப்படின்னு வைஷாவ் கத்த ஆரம்பிக்க இதுக்கு மேல டிலே பண்ண முடியாது அப்படின்னு ஷீச்சி பறந்து வந்து குதிக்கிறா. வைஷாவ் டக்குன்னு அப்படியே அவளை கேட்ச் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பொத்துன்னு உருண்டு கீழே விழுந்துடுறாங்க. வண்டி மலையுச்சில இருந்து கீழே விழுந்து நொறுங்கிடுது. ஷீச்சி பார்க்க வைஷாவ் சிரிச்சுட்டே நான் தான் அப்பயே நீ குதி புடிச்சிடுறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு பாத்துட்டு இருக்க. ஷீச்சி பாக்குறா உங்க கையில வால் பட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சின்ன காய்னா வா போலாம் அப்படின்னு வைஷாவ் எந்திரிக்கிறான். ஆனா தலை சுத்த ஆரம்பிக்குது. அதுக்கும் மேல முடியாம மயங்கி விழுந்துடுறான். வைஷாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது வைஷாவ் குத்துன அம்புல விஷம் தடவி இருக்குன்னு. ஷீச்சி பாக்குறா இது கண்டிப்பா கொள்ளைக்காரங்க பண்ண வேலை கிடையாது. வீரர்கள் ரொம்ப வேகமா சண்டை போட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஷம் இருக்கு இதுல. இது கண்டிப்பா சாதாரண கொள்ளைக்காரங்க கிடையாது. யாரோ வேணும்னே நம்ம பிளானை கெடுக்கிறதுக்காக பண்ணிருக்காங்கன்னு சொல்ல இது யுவானோட வேலையா தான் இருக்கும். நம்ம அவன் இடத்துலதான் கிட்டத்தட்ட இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தளபதிங்களுக்கு புரியுது. இப்ப என்ன பண்றது நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாமான்னு கேட்க நம்ம கிட்ட படைபலமும் இல்ல. அதனால நம்மள மறுபடியும் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவங்க இடத்துலயே போய் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மள தைரியமா அவங்களால அட்டாக் பண்ண முடியாது. சோ நான் போய் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். அது வரையும் நீங்க எதுவும் பண்ணாதீங்க. முதல்ல இந்த இடத்துல இருந்து அந்த ஊர் மெயின் சிட்டிக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே அப்படின்னு தளபதியும் அவளோட பிளான்க்கு ஒத்துக்கிறாங்க. எல்லா தளபதிகளும் வைஷாவை மறுபடியும் வண்டிக்குள்ள போட்டு மறுபடியும் வண்டியோட அந்த ஊருக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஷீச்சி வைஷாவை மடியில போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு வைஷாவ் இன்னும் கண்ணு மூலிக்கல அப்படின்னு. வைஷாவை கூட்டு போயிட்டு வீட்டுல படுக்க வைக்கிறாங்க அந்த ஊருக்கு போனதுமே. ஆனா ஒரு வழியா வைஷாவ் கண்ணு முழிச்சிடுறான். முழிச்சதுமே ஷீச்சிக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு கேட்க நல்ல வேலை அவங்களை இங்க கூட்டு வந்தோம். அவங்க பண்ண ஐடியா படிதான் நாங்க வேகமா சிட்டிக்குள்ள வந்தோம். இப்ப அவங்க வந்து இந்த ஊர் தலைவர் இருக்கான்ல யுவான் அவனை பாக்குறதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தளபதி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷீச்சி எங்க அந்த ஊர் தலைவரை பாக்குறதுக்கு தான் போயிருக்கா. அந்த தலைவர் பார்த்துட்டு என்னமா இது நெல்லெல்லாம் நீங்க கொண்டு வரேன்னு சொல்றீங்க, திடீர்னு அதை எப்படி நாங்க விட முடியும்? தலைவரே வந்து சொன்னா நாங்க விட முடியும், இல்லன்னா அதுக்கு முன்னாடி நாங்க பெர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா கொடுக்க முடியாதா? இது என்னங்க எவ்வளவோ வறட்சி இருக்கு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நெல்லு கொண்டு வந்தா இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லம்மா முடியாது, வேணா தலைவர் வர வரைய நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு இவர் கொஞ்சம் ஓவரா பேசிடுறாரு. ஷீச்சி வெளியே வரா வேலைக்கார பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க சும்மா நெல்லுக்கு வேணான்னு சொல்றதுலாம் ஒரு ஃபேக்கு தான். அவங்களுக்கு இங்க அணை வரக்கூடாது, அணை வந்தா வைஷாவோட கைக்கு பவர் போயிடும், இவங்க டம்மி ஆயிருவாங்கன்னு அவர் பயப்படுறாரு. அதான் நெல்லுக்கு நோ சொல்ற சாக்குல அணைக்கு நோ சொல்றாங்க. நம்மளால இப்ப எதுக்கவும் முடியாது, ஏன்னா நம்ம கையில படபலம் இல்ல, ஆர்மி கூட்டிட்டு வரல. எதுவா இருந்தாலும் வைஷாவ் எந்திரிக்கிற வரைய வெயிட் பண்ணணும். அதுவும் இல்லாம எனக்கு ஒரு ஐடியா வேற இருக்கு அப்படின்னு ஷீச்சி கிளம்புறா. ஷீச்சி வீட்டுல போய் இறங்க தளபதி வந்துட்டு வைஷாவ் எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதும் ஷீச்சி எங்க வந்து விட்டா போதும் வேகமா உள்ள ஓடி போறா. ஓடி போறவ வைஷாவே எதிர்பார்க்காத நேரத்துல அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறா. வைஷாவே ஷாக் ஆயிடுறான், இவ எப்படி இவ்வளவு க்ளோஸ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க தளபதியை பார்த்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்ல தளபதியும் வெளியே போயிடுறான். ஷீச்சி அழுதுட்டு இருக்கா அப்படியே விழுந்து விழுந்து. வைஷாவ் கை வலிக்குது அப்படின்னு சொல்ல ஷீச்சி பாத்துட்டு இருக்கா. நெத்தியை தொட்டு பார்த்துட்டு காய்ச்சல் கூட இன்னும் இருக்கு, குறையவே இல்ல, நான் போய் டாக்டரை கூட்டு வரேன் அப்படின்னு கிளம்ப. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன். அந்த யுவான் என்ன சொன்னா அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க விதைக்கு நோ சொல்ற சாக்குல அன்னைக்கு நோ சொல்லிட்டான் அவன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா என்கிட்ட ஒரு சின்ன ஐடியா இருக்கு, நம்ம வேணா அதை ட்ரை பண்ணி பாக்கலாமா? இது யுவானும் உங்க பெரிய மாமாவும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, அந்த ரெண்டு பேத்துக்கும் நடுவுல நம்ம ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும்னா அப்ப வர வழியே இல்லாம இந்த யுவான் நம்ம கிட்ட வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்ல, என்ன மாதிரி பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைஷாவ் கேட்டுட்டு இருக்கான். இங்க கரெக்டா அந்த பெரிய மாமாவும் யுவானும் பேசிட்டு இருக்காங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், சோ எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல, ஆமா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த பெரிய மாமா அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா யுவான அடுத்த நாள் நம்ம ஷீச்சியை கூப்பிடுறா. ஒரு கேம் விளையாடலாம், நீங்க ரொம்ப நல்லா விளையாடுவீங்கன்னு கேள்விப்பட்ட, உட்காருங்கன்னு சொல்ல உடனே அங்க யுவான உட்காந்து கேம் விளையாடுறாரு. ஒரு கேம் ஃபுல்லா முடியுது. திருப்பி இன்னொரு கேம் விளையாடலாமா அப்படின்னு டைம் எடுக்கிறதுக்காக ஷீச்சி சொல்றா. வேற வழி இல்லாம அவரு இன்னொரு கேம் விளையாடுறாரு. ரொம்ப மணி நேரம் ஆயிடுது. சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு யுவான் கிளம்ப ஆரம்பிக்க அவரோட ஷூ கழட்டி
தூக்கி போட்டதுல ஒண்ணு குறையுது. காத்துல வந்து தண்ணிக்குள்ள விழுந்திருக்கும். நான் வேற எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்னு ஷீச்சி சொல்லிட்டு வேற எடுத்து கொடுக்க சொல்லிடுறா. ஷூ இங்க ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு அவரு வேற போட்டு கிளம்பிடுறாரு. ஆனா இங்க பெரிய மாமா கூப்பிட்டு எதுக்குடா அங்க போன, என்ன நடந்தது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கேம் விளையாடணும்னு அவங்க கூப்பிட்டாங்க, ஏன் எனக்கே தெரியல, 2 கேம் விளையாடி முதுகெல்லாம் வலிக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு யுவான் அங்க இருந்து வர, இவன் மேல கண்ணு வச்சுக்கோங்க, ஆளுங்களை யாரையாவது கூட அனுப்புங்க அப்படின்னு இந்த பெரிய மாமா நம்பாம ஆளை பின்னாடி அனுப்புறாரு. அப்பன்னு பார்த்து நம்ம தளபதி இருக்கானே, அவன் போயிட்டு ஒரு பெட்டியை டக்குன்னு கையில இருந்து கீழே மிஸ் பண்ணிடுறான். எதுவும் யாரு யுவானோட வீட்டு வாசல்ல பெட்டி திறந்து பொருள் எல்லாம் வெளியே கொட்டிடுது. உள்ள ஒரே தங்கமும் நகையுமா இருக்கு. இந்த விஷயத்தை அப்படியே கொண்டு வந்து இந்த பெரிய மாமா கிட்ட சொல்ல பெரிய மாமா கடுப்பாயிட்டு இருக்கான். ஆனா உண்மையாவே யுவான் கிட்ட அந்த பாக்ஸ் போகுது, நீங்க மிஸ் பண்ண செருப்பை கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு செருப்பை மட்டும் தான் கொடுக்குறாங்க, தேங்க்ஸ் அப்படின்னு அந்த யுவானும் வெளியே அனுப்பியிருக்கான். நீங்க சொன்னதை அப்படியே பண்ணிட்டேன் அப்படின்னு தளபதி கிளம்ப ஆரம்பிக்க, ஷீச்சியை பார்த்துட்டு பரவாயில்ல இப்பதான் ஒரு தலைவி மாதிரி பிஹேவ் பண்ற அப்படின்னு வைஷாவ் சொல்ல, எல்லாம் உங்க ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இல்ல என் பக்கத்துல வராத, பெட்லயே படுத்திருந்து என் மேல கொஞ்சம் நாறுது, நீ பக்கத்து ரூம்ல போய் தூங்கிக்கோ அப்படின்னு வைஷாவ் சொல்ல, ஷீச்சி சிரிச்சுக்கிட்டே டபால்னு பக்கத்துல வந்து வைஷாவ் மேல போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் உருவ ஆரம்பிக்கிறா. வைஷாவை நேரா குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறா. வைஷாவ் லேசா வெக்கப்பட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருக்க. ஆனா ஷீச்சியோட கண்ணுக்கு வைஷாவ் உடம்புல இருக்கிற காயம்லாம் தெரியுது. இப்பதான் ஒரு காயம் ஆறுச்சு, அதுக்குள்ள அடுத்த காயம் வந்துருச்சுன்னு சொல்ல, எப்பயாவது போர்க்களத்துல இறங்கிட்டா காயம் படாத பாடின்னு இருக்குமா, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, மனசுல வச்சுக்காதன்னு சொல்ல, அது எப்படி மனசுல வச்சுக்காம இருக்க முடியும், கண்டிப்பா முடியாது, எனக்கு வந்துட்டு போரே நடக்க கூடாது, நீங்க போருக்கே போகாம நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதோட உங்க வேலையை நிறுத்திக்கணும்னு தோணுது, அது எப்ப நடக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இமோஷனலாக வைஷாவை பாக்குறான். அவன் மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமா பாசம் வந்துட்டு இருக்கு. ஆனா அததான் அவன் ரியலைஸ் பண்ணாம இருக்கான். சரி அடுத்து என்ன பிளான் அப்படின்னு வைஷாவ் கேட்க, ஒரு 2 ஆளுங்க எனக்கு வேணும் அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. வைஷாவ் 2 தளபதிகளை அனுப்பி வைக்கிறான். இங்க பாருங்க, யுவானோட பொண்ணுக்கும் அந்த பெரிய மாமாவோட பையனுக்கும் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த நேரத்துல யுவானோட பொண்ணுக்கு நீங்க யாராவது போய் ப்ரொபோஸ் பண்ணும் கல்யாணத்துக்காக, அந்த கல்யாணம் நடக்காது, அவங்களே வேணான்னு சொல்லிருவாங்க. ஆனா அந்த 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த எதிரித்தனத்தை அதிகரிக்கிறதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல, நாளா பண்ணிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு பப்ளியை லவ் பண்றான் ஒரு தளபதி. அவன் சொல்றான். பப்ளி உடனே சிரிச்சிட்டு இருக்கா. இங்க நம்ம ஷீச்சியும் கிளம்பி போறா 2 தளபதிங்களோட, உங்க பொண்ணுக்கு எங்க தளபதிங்க கூட என்கேஜ் பண்ணலாம் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த தளபதி ஒருத்தன் ஓவரா வந்துட்டு சண்டையெல்லாம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அந்த யுவானோட பொண்ணு எட்டி பார்த்துட்டு இருக்கவ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அந்த தளபதி போய் காப்பாத்துறான். பார்த்ததுமே டக்குன்னு மயங்கி இவ காதல்ல விழுந்துட்டா போல. இல்லங்க நாங்க ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம், சரிப்பட்டு வராது, கிளம்புங்க அப்படின்னு யுவான் சொல்ல, சரி அப்படியா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஷீச்சி வந்த வேலை முடிஞ்சதுன்னு தளபதிகளை கூப்பிட்டு கிளம்பிடுறா. இப்போ இந்த விஷயமும் இந்த பெரிய மாமாக்கு தெரியுது. ஓ சம்பந்தம் பேசுறாங்களா, சம்பந்தம் அப்படின்னு பாத்துட்டு இருக்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.